ஏரோப்ளேன்ல ஸ்பீட் ஃபைண்ட் பண்ற மாதிரியான கொஸ்டின் வந்து வரும். இது வந்து 2 வருஷம் கேட்டிருக்காங்க பாருங்க. 12லயும் கேட்டிருக்காங்க, 15லயும் கேட்டிருக்காங்க. அதே கொஸ்டின் தான் இது. இது கொஞ்சம் பெருசா தெரியும்ல அதனால. தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் a jet plane from a point A on the ground. ஸோ கிரவுண்ட்ல வந்து ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் மேல இருக்க ஒரு ஜெட் பிளேனை பார்க்குறாங்க. இஸ் 60 டிகிரி. ஸோ அந்த ஃப்ளைட் வந்து அவங்களுக்கு அந்த ஜெட் வந்து எவ்வளோ டிகிரியில் தெரிஞ்சதுன்னா 60 டிகிரியில் தெரிஞ்சிருக்கு. ஸோ இங்கே ஏன்ற பாயிண்ட்லேருந்து இங்கே வந்து ஒரு லைன் ஆஃப் விஷன் 60 டிகிரிக்கு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 60 டிகிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்க. ஆஃப்டர் ஃப்ளைட் ஆஃப் 15 செகண்ட்ஸ் ஃப்ளைட் பறந்துட்டே இருக்குது. 15 செகண்ட்ஸ் கழிச்சு தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சேஞ்சஸ் டு 30 டிகிரி. அந்த ஃப்ளைட்டோட எலிவேஷன் வந்து 30 டிகிரியில் தெரிஞ்சிருக்கு. ஜெட் இஸ் ஃப்ளையிங் கான்ஸ்டன்ட் ஹைட் ஆஃப் 1500√3 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ளைட் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஹைட்டில் பறந்துட்டு இருக்குன்னா இந்த மாதிரி ஹாரிசான்லாம் பறந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கேருந்து 30 டிகிரியில் தெரியுது அப்படின்னா இங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஆங்கிள் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ளைட் இங்கே இருக்கும்போது 60 டிகிரியில் தெரிஞ்சது, இங்கே இருக்கும்போது வந்து 30 டிகிரியில் தெரிஞ்சது. கிரவுண்ட்ல இருந்து இவங்களோட ஹைட் வந்து எப்போவுமே 1500 இருந்தது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கு. இதோட ஹைட் வந்து எப்போவுமே கான்ஸ்டன்ட்டாக 1500 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட்டை மட்டும் ஏன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற பாயிண்ட்லாம் நீங்கள் உங்களுடைய இஷ்டம் எங்கே வேணாலும் ஆல்ஃபபெட் போட்டுக்கலாம். ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இதில் நமக்கு வந்து 2 ஆங்கிள் இருக்குது. ஒன்று வந்து 30 டிகிரி, இன்னொன்று வந்து 60 டிகிரி. 60 டிகிரி யூஸ் பண்ணியிருக்குது இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு. ஏன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பெருசு. இங்கே பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சின்னதனால இங்கே தான் நம்ம 30 டிகிரின்னு எடுத்துருக்கணும். ஸோ இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஈன்ற பாயிண்ட்லேருந்து டீன்ற பாயிண்ட் வரைக்கும் ஃப்ளைட் போகிறதுக்கு வந்து எவ்வளோ டைம் ஆச்சுன்னா 15 செகண்ட்ஸ் ஆச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களோட ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த ஜெட் பிளேன் வந்து கண்டுபிடிங்க. அவங்களோட ஒரிஜினல் ஸ்பீட் எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. இந்த இலேருந்து டி வரைக்கும் போகிறதுக்கு அப்படின்னா பிலேருந்து சி வரைக்கும் போகிறதுக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா டிஸ்டன்ஸை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட டைம் கொடுத்துட்டாங்க கொஸ்டினில். ஸோ டிஸ்டன்ஸையும் டைமையும் கண்டுபிடிச்சு நம்மளால ஸ்பீடை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அது கடைசி ஸ்டெப்பில் யூஸ் பண்ணால் போதும். நம்மளோட ஆம்பிஷன் என்னென்னா இந்த பிலேருந்து சி வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இந்த ஏலேருந்து பி வரைக்கும் இருக்க லென்த்தை எக்ஸ்னும் பிலேருந்து சி வரைக்கும் இருக்க லென்த்தை நான் ஒய்னும் அசியூம் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியே ஏபிசிடின்னு வச்சு தான் மேம் எனக்கு பழக்கம்னா நீங்கள் அப்படியே கூட எழுதிக்கோங்க. லெட் ஏபிசி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். பிசிசி ஈக்குவல் டு ஒய்னு எழுதும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக. இப்போ நம்மக்கிட்ட வந்து 2 ட்ரையாங்கிள் இருக்குது. முதல் ட்ரையாங்கிள் இந்த 60 டிகிரியோடது, இந்த பெரிய ட்ரையாங்கிள். அதாவது ஏபிஇ இந்த ஃபுல் ஆங்கிள் வர்ற மாதிரி ஏபிஇ அப்படின்ற ட்ரையாங்கிள் அவங்க கொடுத்துருக்கிறது 60 டிகிரி. ஸோ tan 60 டிகிரிஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடுன்னு எழுதணும். ஆப்போசிட் வந்து உங்களோட இபி இருக்குது, அட்ஜசன்ட் வந்து ஏபின்னு இருக்குது. இபியோட லென்த் ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 1500√3. ஏபியை நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். tan 60யோட டேபிள் வேல்யூ √3 நமக்கு தெரியும். டிவைடில் இருக்க எக்ஸ் இந்த பக்கம் தான் மல்டிப்ளை இருக்கும். அப்போ √3x இஸ் ஈக்குவல் டு 1500√3ன்னு கிடச்சிருக்கு. இந்த √3 என்ன ஆயிருக்கும்? கேன்சல் ஆயிருக்கும். அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். எக்ஸோட வேல்யூ 1500ன்னு கிடச்சாச்சு. அடுத்த ரெண்டாவது ட்ரையாங்கிள் 30 டிகிரி இருக்க ட்ரையாங்கிள். 30 டிகிரின்றது இங்கே இருக்குது. ஸோ ஏசிடின்ற ட்ரையாங்கிளில் இருக்குது. ஸோ ஏசிடி அப்படின்ற ட்ரையாங்கிளில் ஸோ tan 60 நம்ம யூஸ் பண்ணோம், 30 யூஸ் பண்ணோம். tan 30 இஸ் ஈக்குவல் டு உங்களோட ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். நம்மளோட ஆப்போசிட் வந்து சிடி, அட்ஜசன்ட் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும். அதனால் இது ஏசி அப்படின்னு எழுதியிருக்கணும். சிடியோட லென்த் ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 1500√3ன்னு. ஏசி அப்படின்றது ஏலேருந்து சி வரைக்கும். அப்போ எக்ஸையும் ஒய் என்ன பண்ணால் தான் கிடைக்கும்? ஆட் பண்ணால் தான் கிடைக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு நம்ம இங்கே எழுதியிருக்கணும். tan 30 டிகிரியோட டேபிள் வேல்யூ போட்டுக்கலாம் 1/√3. ஸோ tan 30யோட டேபிள் வேல்யூ 1/√3. இங்கே நம்மக்கிட்ட ஆல்ரெடி 1500√3 பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு இருக்குது. இங்கே டிவைடில் இருக்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே வந்தால் மல்டிப்ளை ஆகிடும். அதே மாதிரி இங்கே டிவைடில் இருக்க √3 அங்கே போகும்போதும் மல்டிப்ளை இருக்கும். அப்போ 1500√3 மல்டிபிள் பை √3 அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு √3யும் √3 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 1500 டைம்ஸ் 3ன்னு வந்திருக்கும். ஃபஸ்ட்டு 3 டைம்ஸ் 1500 பண்ணும்போது 4500ன்னு கிடைக்குது. இது நம்மளோட ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 எடுத்துகிட்டு வந்து ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் 1ல் நமக்கு கிடைச்சது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1500. இங்கே இருக்க 1500 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸ் ஆகும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 4500 மைனஸ் 1500. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கிடைக்கிது? 3000ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஒய்ன்றது தான் பிசி. அப்போ பிசி வந்து ஆக்சுவலாக 3000 கொஸ்டினில் வந்து மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மீட்டர்னு எழுதிக்கலாம். அப்போ 3000 மீட்டரை கவர் பண்ண 15 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. ஹலோ
ஸோ டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 15 செகண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு செகண்ட்ஸ் வந்து 3000 மீட்டர்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸ்பீடு தான் கேட்டாங்க. டிஸ்டன்ஸ் பை டைம் நம்மளோட பேசிக் கிளாஸோட ஃபார்முலா. நமக்கு கிடைச்சிருக்க டிஸ்டன்ஸ் வந்து 3000, டைம் வந்து 15 செகண்ட்ஸ். ஸோ ஸ்பீடு வந்து மீட்டர் பர் செகண்ட்ஸ்ல நமக்கு ஆன்சர் கிடைக்குது. 15 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் 00. அப்போ 200 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஆனால் கிவ் யுவர் ஆன்சர் இன் கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்னு கூட போர்டில் சில டைம் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், இப்போ மீட்டர் டு கிலோமீட்டர் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக 1/1000 பண்ணுவோம். அதே மாதிரி செகண்ட்ஸ் டு ஹவர்ஸ் போகும்போது 1/60 × 60 அப்படின்னு பண்ணுவோம். ஸோ அந்த கால்குலேஷன் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரும்போது இப்போ இது 200, இது மீட்டர் டு கிலோமீட்டர் போகும்போது இங்கே டினாமினேட்டர் ஆக்சுவலாக 1000, செகண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக இங்கே கீழே இருக்குது. அது 1/60/60 மேலே தான் கிடைக்கும். மேம் இதுக்கு எனக்கு டைரெக்டாக வந்து ஃபார்முலா தெரியும், நான் வந்து 18/5 அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருவேன்னா வெரி குட், அப்படியே நீங்கள் பண்ணலாம். எப்போவுமே மீட்டர் பர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பர் ஹவருக்கு கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற யூனிட் கூட ஒரு 18/5 கால்குலேட் பண்ணால் போதும். ஆக்சுவலாக இந்த 60,000 இதை கேன்சல் பண்ணி வந்த ஆன்சர் தான் 18/5. அதே மாதிரி கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்ற சொன்னாங்கன்னா 5/18 அதை பண்ணால் உங்களுக்கு சரியான ஆன்சர் கிடைக்கும். இதிலேயும் அதே ஆன்சர் தான் வரும் பாருங்கள். 2 0க்கு இந்த 2 0 கட் ஆகிடும். இந்த 0க்கு இந்த 0 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது 20 × 36 அப்படின்னு வந்திருக்கும். இங்கே 720 கிடைக்குது. இது வந்து கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இங்கேயும் அதே தான் கிடைக்கும் பாருங்கள். இதை கேன்சல் பண்ணோன்னா 40யும் 18 மல்டிபிள் பண்ணாலும் 720 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா உங்களோட சின்ன கிளாஸில் இருக்குது. கிலோமீட்டர் பர் ஹவருக்கு வேணால் 18/5 மல்டிபிள் பண்ணது. இதுதான் ஆக்சுவலாக ஷார்ட் நீங்கள் எழுதுறதுக்கு. ஸோ 720 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் ஜெட் பிளைனோட சரியான ஸ்பீட். இப்படி எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணுங்க.